அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய தமிழ் துவா பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். அதேபோல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள், எங்களுடைய அனைத்து பதிவுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு. இன்றைக்கான வீடியோவில் ஷஹ்பான் மாதத்தில் உள்ள சிறப்புகள் குறித்து பார்க்க போகின்றோம். எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்தினுடைய சிறப்பை அறிவதில்லை. இந்த மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், எங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கட்டும், மறைக்கட்டும். நபி அவர்கள் இந்த ஷஹ்பானுடைய மாதத்துக்கு கொடுத்த கண்ணியம் இமாம் முஸ்லிம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா அலி அவர்கள் கூறுவதாக, சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் எப்படி நோன்பு நோட்பார்கள் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்றுக்கொண்டே வருவார்கள். அவர்கள் நோன்பை விடமாட்டார்கள் என்று நாங்கள் எண்ணுவோம். முழுமையான முழு மாதமும் அல்லாஹுடைய தூதர் ரமலானை தவிர வேற எந்த மாதத்திலும் நோன்பு நோட்பது கிடையாது. ஆனால் நபி அவர்கள் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷஹ்பானுடைய மாதத்தில் என்று ஆயிஷா ரலி அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே போன்று இப்னு மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஹசனுடைய தரத்தில் ஹுசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வினுடைய தூதரே, மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை இந்த ஷஹ்பானுடைய மாதத்தில் வைப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஆம், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். கேளுங்கள் முஃமின்களே, அந்த மாதத்தில்தான் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியுள்ளார்கள், நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஷஹ்பானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. நபி அவர்களை நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்றால், அவரின் மீது முஹப்பத்தை கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்று சாட்சி கூற தகுதியானவர் என்றால், அல்லாஹ்வினுடைய தூதர் எப்படி ஷஹ்பானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அதுபோன்று நோன்புகளை நோட்பதுதான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவருக்கு அடையாளமாக அல்லாஹ் கூறுகிறார். எனவே தூதரை பின்பற்றுங்கள். தூதருடைய வழிமுறைப்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அது மட்டுமல்லாது உங்களுடைய தேவைகளையும் கொடுத்திடுவான், பாவங்களை மன்னிப்பான். முக்கியமாக எங்களுடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படும். பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்களும், இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கப்படுகிறது. நாம் ஏதோ எழும்புகிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், உலகத்துடைய தேவைகளை தேடி செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன, எழுதப்படுகிறது, ரப்பிடத்தில் ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி அவர்களே கூறியுள்ளார்கள், அல்லாஹ் உறங்குவதில்லை, உறங்குவதற்கான தேவையும் அவனுக்கு கிடையாது. தராசை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவனிடத்திலே உள்ளது. எனவே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறான், குற்றங்கள் செய்கிறானா, பாவங்களை செய்கிறானா என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்தில் முறையிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஷஹ்பானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய ரப்புக்கு உறுதி கொடுங்கள். எம்முடைய வாழ்வு ஷஹ்பானில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி ஷஹ்பானில் அதிகமாக நோன்பு நோட்பேன் என்று
இன்ஷா அல்லாஹ் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.